வெல்கம் டு 360 தமிழ். இன்னைக்கு இந்த வீடியோல நம்ம எந்த படத்தோட எக்ஸ்பிளனேஷன் பத்தி பார்க்க போறோம்னா, மலையாள சினிமால இந்த வருஷம் வெளியான ஓடும் குதிரை சாடும் குதிரை அப்படின்ற படத்தை பத்தி தான் பார்க்க போறோம். இந்த படம் நெட்ஃபிளிக்ஸ்ல தமிழ்லயே இருக்கு. பார்க்கணும்னு நினைக்கிறவங்க ஃபுல் படத்தை கூட பாருங்க. இந்த படத்துல ஃபகத் ஃபாசிலும் கல்யாணி பிரியதர்ஷனும் இணைஞ்சு நடிச்சிருப்பாங்க. முதல்ல இந்த படத்தோட பிளாட்டை பத்தி நான் சுருக்கமா சொல்றேன். ஆக்சுவலா இவங்க ரெண்டு பேருக்கு கல்யாணம் நடக்கிற மாதிரி பிளான் இருக்கும். ஆனா நம்ம ஹீரோவோட தலையில அடிபட்டு கோமாக்கு போயிடுறாரு. இவங்களுமே வெயிட் பண்ணி பாக்குறாங்க. அவர் கோமால இருந்து வெளியே வர மாதிரியே தெரியல. அதனால லைஃப்ல மூவ் ஆன் பண்ணிடுறாங்க. அதுக்கப்புறம் தான் ஃபகத் ஃபாசில் கோமால இருந்து வெளியே வராரு. இதுக்கப்புறம் இந்த கதையில என்ன நடக்குது அப்படின்றத இந்த படத்தை பார்த்து நீங்க தெரிஞ்சுக்கோங்க. ஆக்சுவலா ஃபீல் குட் படம் நம்ம போட்டாலே சரியா போக மாட்டேங்குது. அது ஏன்னு தெரியல. சஸ்பென்ஸ் படம் மட்டும் தான் போகுது. உங்களுக்கு இதெல்லாம் பிடிக்க மாட்டேங்குதா, என்ன விஷயம்ன்றதை இந்த கமெண்ட் செக்ஷன்ல நீங்க தெரிவிங்க. எக்ஸ்பிளனேஷனுக்குள்ள போறதுக்கு முன்னாடி வீடியோக்கு ஒரு லைக் போடுங்க. இது மூலியமா இந்த வீடியோ இன்னும் நிறைய பேர்கிட்ட கொண்டு போய் சேர்க்கப்படும். மேற்கொண்டு டைம் வேஸ்ட் பண்ணாம நம்ம நேரடியா எக்ஸ்பிளனேஷனுக்குள்ள போயிடலாம். படத்தோட ஸ்டார்டிங் சீனே நம்ம ஹீரோவை காட்டுறாங்க. இவரோட பேரு எபி அப்படின்றது. விடிஞ்சா இவருக்கு கல்யாணம். இவர் ரொம்ப சந்தோஷமா படுத்துட்டு இருக்காரு. அப்பதான் கட்டிக்க போறவங்க கிட்ட இருந்து கால் வருது. அவங்க பேரு நிதி அப்படின்றது. நான் வீட்டு வாசல்ல தான் இருக்கேன், உடனே வான்னு சொல்றாங்க. சாப்பிடுறதுக்கு ஏதாவது எடுத்துட்டு வான்ற மாதிரி சொல்றாங்க. சரின்ற மாதிரி இவருமே பேசுறதுக்காக வேகமா கீழே இறங்கி வந்துடுறாரு. இவர் வீட்டுல அல்வா செஞ்சிருப்பாங்க. அதை இவங்க கிட்ட தந்துட்டு இருக்காரு. என்ன விஷயம்னு கேக்குறாரு. எனக்கு திரும்பி திரும்பி அந்த கனவு தான் வருதுன்ற மாதிரி நிதி சொல்றாங்க. ஆக்சுவலா நிதிக்கு ஒரு வித்தியாசமான கனவு வருது. அந்த கனவு என்னன்னு பாத்தீங்கன்னா, நம்ம ஹீரோ இருக்காரு பாத்தீங்களா, ஒரு அழகான வெள்ளை குதிரையில கல்யாணத்துக்காக வந்தா நல்லா இருக்கும்ன்ற மாதிரி உங்களுக்கு தோணி இருக்கும். அதுதான் திரும்ப திரும்ப உங்களுக்கு கனவா வந்துட்டு இருக்கு போல. நீ அந்த மாதிரி வந்தா நல்லா இருக்கும்னு சொல்றாங்க. விடிஞ்சா கல்யாணம், அதுக்குள்ள குதிரை எப்படி ஏற்பாடு பண்றதுன்னு கேக்குறாரு. அதெல்லாம் எப்படியாவது ஏற்பாடு பண்ணுன்ற மாதிரி அல்வாவை வாங்கிட்டு இவங்களும் இங்க இருந்து கிளம்ப ஆரம்பிக்கிறாங்க. உடனே ஏற்பாடு பண்ணும் அப்படின்ற மாதிரி இவருமே யோசிக்கிறாரு. இப்ப ஹீரோயோட ஃப்ரெண்ட் ஒருத்தருக்கு கால் பண்ணிட்டாரு. நீ என்ன பண்ணுவியே தெரியாது, எனக்கு ஒரு குதிரையை ஏற்பாடு பண்ணுன்ற மாதிரி சொல்றாரு. அவருமே சரி ஏற்பாடு பண்றன்ற மாதிரி ஏத்துக்கிறாரு. இப்ப நைட்டோட நைட்டா அவர் ஒவ்வொரு இடமா தேட ஆரம்பிக்கிறாரு. அப்படி தேடின நபர் இருக்காருல, ஒரு குதிரையை கண்டுபிடிச்சிடுறாரு. ஆனா அந்த குதிரை பாக்குறதுக்கு பளிச்சுன்னு இருக்க மாட்டேங்குது, கொஞ்சம் டல்லா இருக்கு. வேற ஏதாவது குதிரை இருக்கான்ற மாதிரி அங்க இருக்க நபர் கிட்ட கேக்குறாரு. அவருமே அங்க இருக்க வேற ஒரு குதிரையை காட்டுறாரு. இந்த குதிரை சூப்பரா இருக்கு, இதை நான் புக் பண்றேன் அப்படின்ற மாதிரி இந்த ஃப்ரெண்ட் சொல்லிடுறாரு. இப்ப காலையில எல்லாருமே கல்யாணத்துக்காக ரெடி ஆயிட்டு இருக்காங்க. ஆனா நிதிக்கு பேதி ஆகுது போல. திரும்ப திரும்ப பாத்ரூம்க்கு போயிட்டு வந்துட்டு இருக்காங்க. அப்பாவும் என்ன ஆச்சுன்ற மாதிரி கேக்குறாரு. நைட்டு ஒரு அல்வாவை சாப்பிட்டேன், அதுதான் பிரச்சனை கொடுத்துருச்சு அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டாங்க. ஏமா கல்யாணத்துக்கு முன்னாடி நாள் இப்படியா சாப்பிடுவ, ஏமா இப்படி பண்ண அப்படின்ற மாதிரிலாம் அப்பா கேட்டுட்டு இருக்காரு. அப்படியே கட் பண்ணி நம்ம ஹீரோவை காட்டுறாங்க. ஹீரோவை பொறுத்த வரைக்கும் ஒரு அண்ணன் இருக்கிறது நமக்கு தெரிய வருது. இவர் பேரு எபில, அண்ணன் பேரு சிபி அப்படின்றது. இவங்களோட அப்பா பேரு மேத்யூ அப்படின்றது. மேத்யூவை என்னோட கடமை முடிஞ்சிருச்சுன்னா நிம்மதியா போய் சேர்ந்துருவன்ற மாதிரி சொல்லிட்டாரு. இவர் சாவர ஐடியால இருக்காரு போல. இப்ப ஹீரோவோட ஃப்ரெண்டு குதிரை ரெடி போலான்ற மாதிரி சொல்லிட்டாரு. இப்ப ஹீரோ இருக்காருல, தலையில வைக்கலாம்னு நினைக்கிறாரு. அண்ணன் என்ன சொல்றாருன்னா, இருக்கிற முடியும் கொட்டிர போது, இதெல்லாம் வைக்க தேவையில்லைன்னு சொல்லிட்டாரு. சரி ஓகேன்ற மாதிரி ஹீரோவும் ஏத்துக்கிறாரு. இப்ப ஹீரோவை குதிரையில உட்கார வச்சிடுறாங்க. சூப்பரா இருக்குன்ற மாதிரி ஃப்ரெண்டு கிட்ட சொல்லிட்டு இவரும் வந்துட்டு இருக்காரு. அப்படி வந்துட்டு இருக்கிறத ஹீரோயினும் பாக்குறாங்க, சந்தோஷப்பட்டு இருக்காங்க. அந்த குதிரை சும்மா சும்மா எகிரிட்டு இருக்கு. உட்காந்துட்டு இருக்க ஹீரோ பயப்படுறாரு. அதெல்லாம் ஒண்ணே இல்லைன்ற மாதிரி ஆளுங்க அந்த குதிரையை இழுத்துட்டு வந்துட்டு இருக்காங்க. திடீர்னு அந்த குதிரை நல்லா எகுறுது. இவர் பொத்துன்னு மேல இருந்து கீழே விழுந்துடுறாரு. அங்க இருக்க சவத்துல இடிச்ச மாதிரி இவர் விழுந்திருப்பாரு. என்னாச்சு ஏதாச்சுன்ற மாதிரி எல்லாருமே இந்த இடத்துல பதட்டப்பட்டு இருக்காங்க. அதே மாதிரி ஹீரோயின் ஸ்டேஜ்ல இருந்து இந்த இடத்துக்கு ஓடி வந்துடுறாங்க. இவர் அசைவே இல்லாம இருக்காரு. ஹாஸ்பிட்டலுக்கு கொண்டு போனோன்ற மாதிரி யோசிக்கிறாங்க. இந்த ஃப்ரெண்ட் இந்த குதிரை வேணும்னு சொன்னாரு பாத்தீங்களா, இந்த குதிரை கொஞ்சம் வில்லங்கமான குதிரை, தூக்கி தூக்கி போடுன்ற மாதிரி அந்த நபர் சொல்லியிருப்பாரு. பரவாயில்லன்ற மாதிரி தான் இந்த ஃப்ரெண்டு கூட்டு வந்திருப்பாரு. அச்சச்சோ இப்படி ஆயிடுச்சுன்ற மாதிரி பயப்படுறாரு. இப்ப ஹீரோவோட அப்பா மேத்யூவை காட்டுறாங்க. அவர் ஒய்ஃப் கூட போய் சேர்ந்துடலாம்னு நினைக்கிறாரு. அதாவது ஒய்ஃப் போனதுல இருந்தே துக்கத்துல இருக்காரு. பேசாம செத்து போயிடலாம் நினைச்சிருப்பாரு. அதுக்குள்ள பையனுக்கு இந்த மாதிரி ஆயிடுச்சுன்னு சொல்றாங்க. இது இப்படி ஆயிடுச்சா அப்படின்ற மாதிரி இவரும் யோசிக்கிறாரு. இப்ப என்னால வர முடியாதுமா, பையனுக்கு இந்த மாதிரி ஆயிடுச்சு, நான் போயிட்டு வரேன்ற மாதிரி இவருமே ஹாஸ்பிட்டலுக்கு வேகமா கிளம்ப ஆரம்பிக்கிறாரு. டாக்டர் என்ன சொல்ல போறாருன்னு எல்லாருமே உட்காந்துட்டு இருக்காங்க. டாக்டர் இந்த மாதிரி ஐடியாவெல்லாம் யார் கொடுத்தது அப்படின்ற மாதிரி எல்லாரையும் போட்டு திட்டிட்டு இருக்காரு. அப்ப ஹீரோயினோட வீட்டை சேர்ந்தவங்க இருக்காங்கல்ல, இவன் தான் காரணம்ன்ற மாதிரி ஃப்ரெண்டை காமிச்சிட்டு இருக்காங்க. இல்ல இல்ல அவர் தான் ரெடி பண்ண சொன்னாரு, அதனால தான் ரெடி பண்ணன்ற மாதிரி ஃப்ரெண்டு சொல்லிட்டாரு. ஆக்சுவலா ரெடி பண்ண சொன்னதே ஹீரோயின் தானே, அதை சொல்லக்கூடாதுன்றதுக்காக அமைதியா உட்காந்துட்டு இருக்காங்க. இப்ப டாக்டர் இருக்காருல, தலையில அதை போட்டிருந்தா கூட தப்பிச்சிருப்பாரு, தலையில அதையாவது போட வச்சிருக்கலாம்ல அப்படின்ற மாதிரி கேக்குறாரு. அண்ணன் தான் போட தேவையில்லைன்ற மாதிரி சொல்லியிருப்பாரு. ஆஹா நம்ம பக்கம் திரும்பிட போறாங்கன்ற மாதிரி அண்ணனுக்கு லைட்டா பயமா இருக்கு. சரி தம்பி கண்டிஷன் என்னன்னு கேக்குறாரு. அவர் கோமாக்கு போயிட்டு தான் டாக்டர் சொல்லிட்டாரு. இப்ப ஹீரோயின் ஓடி போய் அவரோட கண்டிஷனை பார்த்துட்டு இருக்காங்க.
இங்கதான் ஓடும் குதிரை சாடும் குதிரைன்னு டைட்டில போடுறாங்க. இப்ப ஹீரோவோட மைண்டுக்குள்ள ஓடிட்டு இருக்கிறத நமக்கு காட்டுறாங்க. ஆக்சுவலா ஹீரோ இருக்காரு பாத்தீங்களா, அம்யூஸ்மெண்ட் பார்க் மாதிரியான ஒரு இடத்துக்கு நடந்து வந்துட்டு இருக்காரு. அங்க மாம்பழம் ஜூஸ் எல்லாம் போட்டுட்டு இருக்காங்க. எனக்கு ஒரு ஜூஸ் வேணும்னு கேக்குறாரு. இப்ப ஆளுங்களுமே ஜூஸ் எல்லாம் ரெடி பண்றாங்க. இவருக்கு பக்கத்துல வந்து வைக்கிறாங்க. இவருமே ஜூஸ் குடிக்கலான்ற மாதிரி ஆரம்பிக்கிறாரு. திடீர்னு பார்த்தா இவரோட கையில இருந்து ஜூஸ் மாயமா போயிருது. இவர் அப்படியே சுத்தி முத்தி முழிச்ச மாதிரி நின்னுட்டு இருக்காரு. இவங்க ரெண்டு பேரோட லவ் எப்படி ஏற்பட்டது அப்படின்ற பிளாஷ்பேக்கை நமக்கு காட்டுறாங்க. ஹீரோவும் அவரோட ஃப்ரெண்டோ இன்ஸ்டாலேஷன்லாம் பண்றவங்களா இருப்பாங்க. அதாவது ஃப்ரிட்ஜ் எல்லாம் ஏதாவது புக் பண்ணாங்கன்னா கொண்டு போய் வைப்பாங்கல்ல, அந்த வேலை பாக்குறவங்களா இருப்பாங்க. இப்போ ஒரு பையன் வீட்டுக்கு வராங்க. அந்த இடத்துல தான் மொத வாட்டியா நிதியை பாக்குறாரு. பார்த்தோன்னே லைட்டா இவருக்கு பிடிக்க ஆரம்பிச்சிருது. ஆனா நிதி இந்த சமயம் வேற ஒருத்தரோட கேர்ள் ஃப்ரெண்டா இருப்பாங்க. அவரை சீக்கிரமா ஃபிட் பண்ணிட்டு போங்கன்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்காரு. நிதியை பொறுத்த வரைக்கும் அந்த பாய் ஃப்ரெண்ட் மேல கோவப்பட்டு இருக்காங்க. காரணம் இவங்க லவ் மேட்டர் அவர் வீட்டுக்கு சொல்லாம இழுத்துக்கிட்டே இருக்காரு. எனக்கு தெரியாது, சீக்கிரமா உன்னோட அப்பா கிட்ட சொல்றேன்ற மாதிரி சொல்றாங்க. எனக்கு பயமா இருக்குன்ற மாதிரி இவரும் சொல்லிட்டு இருக்காரு. இந்த மாதிரிலாம் பேசிட்டு இருக்கும்போது கரெக்டா அந்த பையனோட அப்பாவே இந்த இடத்துக்கு வந்துடுறாரு. இப்ப வந்த அப்பாவும் இன்ஸ்டால்லாம் பண்ணி முடிச்சிட்டீங்களா அப்படின்ற மாதிரி கேக்குறாரு. முடிச்சிட்டோன்ற மாதிரி இவங்க சொல்றாங்க. இந்த பொண்ணு யாருன்ற மாதிரி கேக்குறாரு. இவங்க ரெண்டு பேர் கூட தான் இந்த பொண்ணும் வந்திருக்கான்ற மாதிரி பையன் சொல்லிடுறான். அப்படியா, ஓகேன்ற மாதிரி அப்பா ஏத்துக்கிறாரு. ஆனா இவங்க பாய் ஃப்ரெண்ட பார்த்து முறைச்சிட்டு இருக்காங்க. இப்ப அப்பா இருக்காருல, உனக்காக ஒரு வீட்டுல பேசி முடிச்சிருக்கேன், நீ அந்த பொண்ணை தான் கல்யாணம் பண்ணிக்கணும்ன்ற மாதிரி சொல்லிட்டாரு. சரி பண்ணிக்கிறேன்ற மாதிரி இந்த பையன் ஏத்துக்கிறான். அதாவது லவ் மேட்டர் சொல்லாம நான் பண்ணிக்கிறேன்ற மாதிரி ஏத்துக்கிறான். இதனால இவங்க செம்மையா அப்செட் ஆயிடுறாங்க. இப்ப ஹீரோவும் ஃப்ரெண்டும் கிளம்புறாங்கல்ல, நீங்க எதுக்கு நின்னுட்டு இருக்கீங்க, நீங்களும் கிளம்பிதான் ஆகணும் வாங்கன்ற மாதிரி சொல்லிட்டாரு. இப்ப நிதியும் சோகமா இவங்க கூட கிளம்ப ஆரம்பிக்கிறாங்க. ஹீரோக்கும் ஃப்ரெண்டுக்கும் சிரிப்பு வருது. ஆனா சிரிப்பை கஷ்டப்பட்டு கண்ட்ரோல் பண்ணிட்டு இருக்காங்க. இப்ப இவங்க கிளம்பலாம்னு நினைக்கும் போது அந்த பொண்ணு சோகமா உட்காந்துட்டு இருக்கிறத பாக்குறாங்க. நான் அட்வைஸ் மட்டும் பண்ணிட்டு வரேன்ற மாதிரி ஹீரோ இருக்காரு பாத்தீங்களா, இவங்களுக்கு பக்கத்துல வந்து பேச ஆரம்பிக்கிறாரு. நீங்க இப்ப ரொம்ப கஷ்டத்துல இருப்பீங்கன்னு எனக்கு புரியுது. எங்களோட இடத்துல ஒரு சோஃபா இருக்கு, அந்த சோஃபால சாஞ்சிங்கன்னா ரிலாக்ஸா ஃபீல் பண்ணுவீங்க, உங்களுக்கு ஆஃபர்ல வேணா தரேன்ற மாதிரிலாம் இவர் பேசுறாரு. இதுதான் கடையோட கார்டு, நீங்க ஃப்ரீயா இருந்தா வாங்கன்னு சொல்லிட்டாரு. இவங்களுமே எனக்கு ஒரு சுத்தியல் மட்டும் கிடைக்குமான்னு கேக்குறாங்க. தரன்ற மாதிரி இவரும் இருக்கிற சுத்தியில தந்துட்டு இங்க இருந்து கிளம்புறாரு. ஆனா அந்த சுத்தியல் தந்ததுனால ஒரு பிரச்சனை ஏற்படுது. நீங்க கடைசியா ஒரு இடத்துல இன்ஸ்டால் பண்ணிட்டு வந்தீங்கல்ல, அந்த நபரோட காரை நம்ம இடத்துல வேலை பார்க்குற ஒரு பொண்ணு உடச்சிட்டதா அவர் சொல்லிட்டாரு. நம்ம கடையில் தான் பொண்ணே வேலை பார்க்கலையா, அது யாருன்ற மாதிரிலாம் கேக்குறாரு. அந்த பொண்ணு கிட்ட நம்ம கம்பெனி சுத்தியல் இருந்திருக்கு எப்படின்ற மாதிரி கேக்குறாரு. அச்சச்சோ, அவதான் அடிச்சு உடச்சிட்டா போல அப்படின்ற மாதிரி ஹீரோ யோசிக்கிறாரு. நான் எப்படியாவது இதை பேலன்ஸ் பண்ணிடுறேன்ற மாதிரி பாஸ் கிட்ட சொல்லிட்டாரு. இவங்க சுத்தியில தந்துட்டு வந்தாங்க பாத்தீங்களா, அந்த சுத்தியில வச்சு காரெல்லாம் அவங்க உடைச்சிருப்பாங்க. இப்ப இவருமே பேசுறதுக்காக வந்துடுறாரு. அந்த பொண்ணு மன்னிப்பு கேட்கணும்ன்ற மாதிரி அந்த அப்பா சொல்றாரு. இவங்களுமே நிதியை கஷ்டப்பட்டு இந்த இடத்துக்கு வர வச்சிடுறாங்க. நிதியும் நடந்ததுக்கு சாரின்ற மாதிரிலாம் கேட்டுடுறாங்க. அதே சமயம் அந்த பாய் ஃப்ரெண்ட் இருக்காரு பாத்தீங்களா, நீ நடந்த விஷயத்த பெருசா எடுத்துக்காத, ப்ளீஸ் என்ன மன்னிச்சிரு அப்படின்ற மாதிரிலாம் கேட்டுட்டு இருக்காரு. இவர் அப்பா சொன்ன பொண்ணுக்கு ஓகே சொல்லிட்டார்ல, அதனால பலார்னு கண்ணத்திலேயே ஒரு அறை விடுறாங்க. இவருமே இந்த இடத்தை விட்டு கோவமா கிளம்ப ஆரம்பிச்சிடுறாரு. இப்ப ஹீரோ இந்த இடத்தை விட்டு கிளம்பலாம்னு நினைக்கிறாரு. அப்ப இவங்க இருக்காங்கல்ல, உங்ககிட்ட பேசணும் வாங்கன்னு சொல்லிட்டாங்க. இவருமே பேசுறதுக்காக வராது. அப்படி வரும்போது பலார்னு இவரோட கண்ணத்திலையும் ஒரு அறை விடுறாங்க. நான் சோகத்துல இருக்கேன், சோஃபாவை விற்கிறதுக்கா பாக்குறேன்ற மாதிரி திட்டிட்டு போறாங்க. ஹீரோ எது நடந்தாலும் அப்பா கிட்ட சொல்லிடுவாரு. இப்ப சோகமா இருக்கிறதுனால அப்பா என்ன விஷயம்னு கேக்குறாரு. இவருமே நடந்த எல்லா விஷயத்தையும் அப்பா கிட்ட சொல்லிட்டு இருக்காரு. சரி விடுடா, அந்த பொண்ணே உன்னை அடிச்சதை நினைச்சு ஃபீல் பண்ணுவா அப்படின்ற மாதிரி அப்பா சொல்லிட்டாரு. உண்மையிலே ஹீரோயினுக்கு ஃபீலிங்கா இருக்கு, தேவையில்லாம கண்ணத்துல அரைஞ்சிட்டுமே அப்படின்ற மாதிரி இவங்களுமே யோசிச்சுட்டு இருக்காங்க. இப்ப இவர் கடையில வேலை பார்த்துட்டு இருக்கும் போது ஹீரோயின் வந்திருக்காங்க. திரும்பி அடிக்கிறதுக்காக வந்திருக்காங்களா அப்படின்ற மாதிரி இவர் பயப்படுறாரு. இல்ல அந்த சோஃபாவை பாக்குறதுக்காக தான் வந்திருக்கான்ற மாதிரி சொல்றாங்க. இப்ப சோஃபால உட்கார்ந்த மாதிரி இவர்கிட்ட பேச ஆரம்பிக்கிறாங்க. இவங்களுக்கு அடிக்கடி கனவு வரும் போல. அந்த கனவுல ஹீரோ உட்கார்ந்து அழுவுற மாதிரி இவங்களுக்கு கனவு வந்திருக்கும். நான் அடிச்சதை நினைச்சு எனக்கு குற்ற உணர்ச்சியா இருக்கு, பதிலுக்கு என்ன அடிச்சிருன்ற மாதிரி கேக்குறாங்க. அதெல்லாம் முடியாதுன்ற மாதிரி இவர் சொல்லிட்டாரு. அதனால அவங்க இருக்காங்கல்ல, இவர் எங்க போனாலும் டிஸ்டர்ப் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. அப்படி டிஸ்டர்ப் பண்ணி ஒரு நாள் வீட்டுக்கே வந்துடுறாங்க. நீ என்ன அரைஞ்சாதான் போவேன்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்காங்க. இப்ப என்ன, உன்னை நான் அரையணும் அவ்வளவுதானே, அரையிறன்ற மாதிரி இவருமே பலார்னு கண்ணத்துல ஒரு அரை விடுறாரு. திடீர்னு பார்த்தா இவங்களுக்கு மயக்கம் வருது. இவங்க பொத்துன்னு மயங்கி கீழே விழுந்துடுறாங்க. அதனால வேற வழி இல்லாம இவருமே ஹாஸ்பிட்டலுக்கு கொண்டு போயிட்டு இருக்காரு. சாதாரண மயக்கம்னு சொல்லியிருப்பாங்க. இவர் பில் அமௌண்ட் எல்லாம் பே பண்ணிடுறாரு. அங்க ரோஸ் இருக்கிறத பாக்குறாரு. இப்ப ரோஸ் எடுத்துட்டு இவங்களுக்கு பக்கத்துல வராது. இவங்க தூங்கிட்டு இருக்காங்கல்ல, இவர் கண்ணத்துல கைய வைக்கலாம்னு நினைக்கும் போது சட்டுன்னு அவங்க கண்ணை முழிச்சிடுறாங்க. இவருமே என்ன சொல்றதுன்னு தெரியாம முழிச்சிட்டு இருக்காரு. அதுக்குள்ள அப்பா இருக்காருல, ஹீரோயின் பேரண்ட்ஸ் கிட்ட இவங்க ரெண்டு பேர் லவ் பண்றாங்கன்ற மாதிரி சொல்லி வச்சிருப்பாரு. அவங்களுமே உண்மையிலேயே லவ் பண்றதா நினைச்சுக்கிறாங்க. என்ன ரெண்டு பேருமே லவ் பண்றீங்களா, எதுக்கு என்கிட்ட சொல்லு அப்படின்ற மாதிரிலாம் அப்பா கேட்டுட்டு இருக்காரு. ஹீரோ வேற அந்த சமயம் கையில பூ வச்சிருக்காருல, குடுங்க மாப்பிள்ள அப்படின்ற மாதிரிலாம் சொல்றாங்க. இவருமே பூவெல்லாம் தந்துடுறாரு.
நம்ம லவ் பண்றதா வீட்டை சேர்ந்தவங்க தப்பா புரிஞ்சிட்டு இருக்காங்க, அதுக்கு காரணம் உன்னோட அப்பா தான் அப்படின்ற மாதிரி ஹீரோயின் சொல்லிட்டாங்க. சரி ஒன்னும் பிரச்சனை இல்ல, பேசுறதுக்காக உன் வீட்டுக்கு வர சொல்லியிருக்காங்கல்ல, நம்ம லவ் எல்லாம் பண்ணலன்றத உன் வீட்டுக்கிட்ட நான் சொல்லிடுறேன்ற மாதிரி சொல்றாரு. இப்ப எல்லாருமே சேர்ந்த மாதிரி சாப்பிட்டுட்டு இருக்காங்க. சரி எப்படி லவ் பண்ண ஆரம்பிச்சீங்கன்னு அப்பா கேக்குறாரு. லவ் எல்லாம் இல்லன்னு தானே ஹீரோயின் சொல்லணும், ஆனா ஹீரோயின் இருக்காங்கல்ல, ஆமா நாங்க ரெண்டு பேருமே லவ் பண்ணிட்டு இருக்கோம்ன்ற மாதிரி சொல்றாங்க. இத கவனிச்சிட்டு இருக்க ஹீரோ பயங்கரமா ஷாக் ஆயிருந்தாரு. இப்ப ரெண்டு பேருமே கொஞ்சம் தள்ளி வந்து பேச ஆரம்பிக்கிறாங்க. நீ எதுக்காக அந்த மாதிரி சொன்ன அப்படின்ற மாதிரி ஹீரோ கேக்குறாரு. எனக்கு திரும்பி ஒரு கனவு வந்தது, அந்த கனவுல நீங்களும் நானும் கல்யாணம் பண்ற மாதிரி வந்தது, நீங்க ஒரு குதிரையில வந்த மாதிரி கனவு வந்தது அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. எனக்கு உங்களை பிடிச்சிருக்குன்ற மாதிரி சொல்லிடுறாங்க. இவருக்கு சட்டுன்னு என்ன சொல்றதுன்னு தெரியல. எனக்கு பிடிச்சிருக்குன்னு மட்டும் தான் சொல்லியிருக்கேன், உங்களுக்கு பிடிக்கலன்னா பரவாயில்ல, என் பேரண்ட்ஸ் கிட்ட நீங்க சொல்ல நினைக்கிறத சொல்லிக்கோங்கன்ற மாதிரி சொல்றாங்க. இவர் பேரண்ட்ஸ் கிட்ட பேசுறதுக்காக வராரு. இவர் மாட்டேன்னு சொல்ல போறாருன்ற மாதிரி ஹீரோயின் நினைக்கிறாங்க. ஆனா ஹீரோயினை இவருக்குமே பிடிக்க ஆரம்பிச்சது போல. ஆமா நாங்க ரெண்டு பேருமே லவ் பண்றோம், சீக்கிரமா கல்யாணம் பண்ணிக்கிறோம்ன்ற மாதிரி சொல்லிட்டாரு. இதனால தான் கல்யாணத்துக்கான வேலையெல்லாம் ரெண்டு வீட்டை சேர்ந்தவங்களும் பண்ணிருப்பாங்க. இததான் ஸ்டார்டிங்கே நமக்கு காமிச்சிருப்பாங்க. இப்ப கதை பிரசன்ட்டுக்கு வந்துருது. ஆக்சுவலா ஹீரோ கோமாக்கு போய் 300 நாளுக்கு மேல ஆயிருச்சு. இவங்க தினமும் இவரை பாக்குறதுக்காக பூங்கொத்தோட வந்துடுறாங்க. இவர் முழிக்கிற மாதிரியே தெரியல. இதுக்கு நடுவுல ஹீரோயினோட லைஃப்ல நிறைய விஷயங்கள் நடக்கும். ஹீரோயினுக்கு சொந்தக்காரங்களா இருப்பாங்கல்ல, நீ எதுக்காகமா அவனுக்காக வெயிட் பண்ற, லைஃப்ல மூவ் ஆன் பண்ணு அப்படின்ற மாதிரிலாம் அட்வைஸ் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. இவங்களுமே வெயிட் பண்ணி பார்த்திருப்பாங்க. ஆனா 300 நாள் ஆயிடுச்சுல, இதுக்கப்புறம் என்னால முடியாது, என்ன மன்னிச்சிரு அப்படின்ற மாதிரி இவர் போட்ட ரிங்க கழட்டி வச்சுட்டு இங்க இருந்து கிளம்ப ஆரம்பிக்கிறாங்க. இவங்க பேசின எல்லாத்தையும் அப்பா கேட்டிருப்பாரு. என் பையனை விட்டுட்டு போலான்னு முடிவு பண்ணிட்டல, சரி போன்ற மாதிரி அப்பாவும் கொஞ்சம் கோவப்பட்டு இவங்களை அனுப்பி வச்சிடுறாரு. அவனை விட்டுட்டு போயிட்டாரா, இப்பயாவது எந்திரிடா அப்படின்ற மாதிரி அப்பா கொஞ்சம் சோகமா பேசிட்டு இருக்காரு. இப்ப திடீர்னு பார்த்தா இவருக்கு முழிப்பு வந்துருது. அந்த ரிங்கு கையில பட்டோன்னே இவருக்கு முழிப்பு வந்துருது. இவருமே அவ போயிட்டாளான்ற மாதிரி ஷாக்கிங்கா கேட்கறாரு. என் பையன் முழிச்சிட்டான்ற மாதிரி அப்பா இந்த இடத்துல சந்தோஷப்படுறாரு. இப்ப முழிச்ச ஹீரோ இருக்கார்ல, திரும்பி அவ கூட நான் சேரணும், இந்த ரிங் அவகிட்ட போய் தந்துருங்க, நான் தேடி வந்து அவளை பாத்துக்கிறேன்ற மாதிரி அண்ணன் கிட்ட சொல்லிட்டாரு. அண்ணங்கிட்டையும் ஃப்ரெண்டு கிட்டயும் சொல்லிட்டாரு. சரின்ற மாதிரி அவங்க ஏத்துக்கிறாங்க. பிரச்சனை என்னன்னு பாத்தீங்கன்னா, அண்ணனுக்கு ஒரு பண தேவை இருக்கும், அதுக்காக அந்த ரிங்க அண்ணன் வித்திருப்பாரு. அதை தம்பி கிட்ட சொல்ல வேணாம்னு நினைக்கிறாரு. அவ ரிங்க தந்ததுக்கு மூஞ்சிலேயே தூக்கி விசிறிட்டா, அவளுக்கு இந்த கல்யாணத்துல விருப்பம் இல்லைன்னு சொல்லிட்டா அப்படின்ற மாதிரி அண்ணன் போய் சொல்லிட்டாரு. அண்ணன் ரிங் எடுக்கிறதுக்காக இப்படி போய் சொல்லிட்டாரு. எது என்ன தூக்கி எரிஞ்சுட்டாளா அப்படின்ற மாதிரி ஹீரோ இந்த இடத்துல பயங்கரமா ஃபீல்லாம் பண்ணிட்டு இருக்காரு. நான் தேறி வந்து அவளை பார்க்கணுன்ற மாதிரிலாம் யோசிக்கிறாரு. இப்ப கொஞ்சம் கொஞ்சமா இவருமே தேர்றதுக்காக எக்ஸசைஸ் எல்லாம் பண்ணிட்டு இருக்காரு. இவர் தேறிட்டு இருக்கும் போதே அவங்களுக்கு கல்யாணம் நடக்க போறது இவருக்கு தெரிய வருது. இப்ப நிச்சயதார்த்தம் ஃபங்க்ஷன் அன்னைக்கு இவருமே அந்த இடத்துக்கு வந்துடுறாரு. கல்யாண கெட்டப்ல தான் அந்த இடத்துக்கு வந்துடுறாரு. இதை பாக்குற அவங்க பயங்கரமா ஷாக் ஆயிடுறாங்க. நீ எப்ப தேடி வந்த, என்கிட்ட எதுக்காக முன்னாடியே சொல்லன்ற மாதிரிலாம் கேக்குறாங்க. இது நான் சொல்லியா, என் அண்ணனை தான் அனுப்பி வச்சன்ல, ரிங்கோட அனுப்பி வச்சன்ல அப்படின்ற மாதிரி இவர் கேட்கிறாரு. எது ரிங்கோட அனுப்பி வச்சியா, அப்படிலாம் எதுவுமே நடக்கலையேன்ற மாதிரி இவங்க கேட்கறாங்க. அண்ணன் எப்பவுமே சின்ன சின்ன திருட்டு வேலை எல்லாம் பண்ணுவாரு, நம்ம கிட்டயே அந்த வேலையை காமிச்சிட்டான் அப்படின்றது இவருக்கு புரியுது. இப்ப ஃப்ரெண்டு கிட்ட என்ன நடந்ததுன்னு கேட்கிறாரு. ஃப்ரெண்டுமே நடந்த விஷயத்தை எக்ஸ்பிளைன் பண்ணிட்டாரு. ஆனா அதெல்லாம் ஹீரோயினுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருக்க முடியாதுல்ல. இவர் என்ன பண்றதுன்னு தெரியாம முழிக்கிறாரு. என்ன நீ பேச வேண்டிய எல்லாத்தையும் பேசிட்டியா, எனக்கு ஃபங்க்ஷனுக்கு டைம் ஆயிடுச்சு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க. அப்ப நம்மள ஒதுக்கிட்டா போல, இதுக்கப்புறம் நம்ம எதுவுமே பண்ண முடியாதுன்னு யோசிக்கிறாரு. சோகமா இந்த இடத்தை விட்டு கிளம்ப ஆரம்பிக்கிறாரு. இவரோட அண்ணன் பெங்களூர்ல இருப்பாரு. இவருமே பெங்களூருக்கு வந்துடுறாரு. எதுக்காக இந்த மாதிரி பண்ணன்ற மாதிரி அண்ணனை போட்டு திட்டிட்டு இருக்காரு. வேற என்ன பண்றதுரா, கஷ்டத்துக்காக அதை வித்துட்டேன், இப்ப நான் மீட் எடுத்துட்டேன் அப்படின்ற மாதிரிலாம் அண்ணன் சொல்லிட்டு இருக்காரு. அண்ணன் திருட்டு வேலை எல்லாம் பண்றவர்னு சொன்ன பாத்தீங்களா. இப்போ ஒரு கேங்க அண்ணனை தேடி வராங்க. டே நம்ம இந்த இடத்துல வச்சு மீட் பண்ணிக்கலாம், இப்ப நான் ஓடணும்ன்ற மாதிரி அண்ணனும் பயந்து இங்க இருந்து ஓடிடுறாரு. இவன் என்ன இப்படி இருக்கான்ற மாதிரி ஹீரோவும் ஒரு பார்வை பாக்குறாரு. இப்ப அண்ணனும் இவரும் சேர்ந்த மாதிரி வீட்டுக்கிட்ட வந்துட்டு இருக்காங்க. அதாவது இவங்க அபார்ட்மெண்ட் கிட்ட வந்துட்டு இருக்காங்க. அப்ப ரேவதின்ற ஒரு பொண்ணு காருக்கு குறுக்க வந்துடுறாங்க. பார்த்து போக மாட்டியான்ற மாதிரி அண்ணன் திட்டுறாரு. இந்த பொண்ணு எப்பவுமே ஜோன் அவுட்ல தான் இருப்பான்ற மாதிரிலாம் தம்பி கிட்ட சொல்லிட்டாரு. இப்ப ரெண்டு பேருமே வீட்டுக்கு வந்து சேர்ந்துடுறாங்க. இப்ப அபார்ட்மெண்ட்ல கிறிஸ்துமஸ்க்கான செலிப்ரேஷன்லாம் நடந்துட்டு இருக்கு. ஆனா நம்ம ஹீரோ இருக்கார்ல, பேசாம செத்து போயிடலாம்னு யோசிக்கிறாரு. அந்த ரிங்க சோகமா பார்த்துட்டு இருக்காரு. அவங்களுக்கு வாய்ஸ் நோட் மாதிரி அனுப்பலான்ற மாதிரி இவர் வாய்ஸ் நோட்லாம் அனுப்பி வச்சிடுறாரு. இப்ப தூக்கு கயிறை மாட்டிட்டு இவருமே தலையெல்லாம் விட்டுட்டு இருக்காரு. அப்பன்னு பார்த்து எதிர இருக்க ஒரு பில்டிங்ல இருந்து சவுண்ட் கேக்குது. என்னன்னு இவர் எட்டி பாக்குறாரு. காலையில ரேவதின்னு ஒருத்தங்களை பார்த்தாருல, அவங்க வீடு தான் இவருக்கு தெரியுது. அவங்க இவர மாதிரியே கயிறெல்லாம் கட்டிட்டு இருக்காங்க, தூக்கு மாட்டலாம் நினைக்கிறாங்க. இதை பாக்குற இவரு ஷாக் ஆயிடுறாரு. இவ எதுக்காக கயிறை மாட்டிட்டு இருக்கா, இவ எப்பவுமே ஜோன் அவுட்ல இருக்கிறதா அண்ணா சொன்னாரு, இவ ஏதோ பண்ண போறா போல, அவளை காப்பாத்தணும் அப்படின்ற மாதிரி வேகமா அந்த பிளாட்டை நோக்கி இவர் ஓடி வந்துட்டு இருக்காரு. இந்த சமயம் சிபி இருக்காருல, தம்பியை பாக்குறதுக்காக பிளாட்டுக்கு வந்துட்டு இருக்காரு. அப்பதான் தூக்கு கயிறு தொங்கிட்டு இருக்கிறது தெரியுது. அப்ப தம்பி சாகிறதுக்கு நினைச்சிருக்கான் போலன்ற மாதிரிலாம் யோசிக்கிறாரு. சரி இதுக்குள்ள நம்ம தலையை விட்டு செல்ஃபி எடுத்துப்போம் அப்படின்ற மாதிரி செல்ஃபி எல்லாம் எடுத்துட்டு இருக்காரு. அப்பன்னு பத்தி இவரோட ஒய்ஃப் பின்னாடி வந்துடுறாங்க. என்ன பண்றீங்கன்னு கேக்குறாங்க. அவங்க கத்துன கத்துல இவர் அதுல மாட்டிக்கிறாரு. இப்ப மாட்டி தொங்கிட்டுலாம் இருக்காரு. ஒய்ஃபுமே காப்பாத்துறாங்க.
இந்த சைடு எபி அந்த பொண்ணோட வீட்டு கதவை உடைக்கலாம்னு நினைக்கிறாரு. ஆனா அதுக்கு முன்னாடி அந்த பொண்ணு நார்மலா கதவை திறக்கிறாங்க. ஆக்சுவலா அவங்க தற்கொலை எல்லாம் பண்ணிக்க நினைக்கல போல. இவர் தான் தப்பா புரிஞ்சு இந்த இடத்துக்கு வந்திருக்காரு. என்ன வேணும் அப்படின்ற மாதிரி கேள்வி கேட்டுக்கிட்டு இங்க இருந்து கிளம்புறாங்க. இப்ப கீழே எல்லாரும் கூடயும் சேர்ந்த மாதிரி ஜாலியா விளையாடிட்டு இருக்காங்க. என்ன நார்மலா தான் இருக்கான்ற மாதிரி இவரும் இந்த இடத்துல கன்ஃபியூஸ் ஆயிடுறாரு. அவங்கள மானிட்டர் பண்ணிக்கிட்டே இருக்கணும்ன்றதுக்காக இவருமே பைனாகுலர் மூலியமா அவங்கள மானிட்டர் பண்ணிக்கிட்டே இருக்காரு. இவர் தானே தற்கொலை பண்ண நினைச்சாரு. ஆனா அண்ணி என்ன நினைச்சுக்கிறாங்கன்னா அண்ணன் தான் தற்கொலை பண்ண போயிட்டாரு, அவருக்கு என்ன பிரச்சனைன்னு தெரியலன்ற மாதிரிலாம் இவர்கிட்ட புலம்பிட்டு இருக்காங்க. நம்ம பண்ண நினைச்சதா அண்ணன் பண்ண நினைச்சதா இவங்க யோசிக்கிறாங்க போலன்னு இவர் நினைக்கிறாரு. அண்ணன் கிட்ட இதை பத்தி சொல்லிட்டாரு. அவ கத்துனதுல பயந்து தாண்டா நான் தூக்கு கயிறுல மாட்டிக்கிட்டேன், அவ தப்பா புரிஞ்சுக்கிட்டா அப்படின்ற மாதிரி அண்ணனுமே இவர்கிட்ட சொல்லிட்டு இருக்காரு. அந்த ரேவதி ஏதாவது பண்ணிப்பாங்களா அப்படின்ற மாதிரி ஹீரோ பயந்துட்டு இருக்காரு. அவங்க கிண்டர் கார்டன் ஸ்கூல்ல டீச்சரா தான் வேலை பார்த்துட்டு இருக்காங்க. அவங்க எங்க போறாங்க வராங்க அப்படின்றதெல்லாம் இவர் மானிட்டர் பண்ணிட்டு இருக்காரு. இப்ப அவங்களுக்கு பக்கத்துல உட்காந்து இவர் பேச்சு கொடுக்குறாரு. உங்களுக்கு ஏதாவது பிரச்சனையான்னு கேட்கிறாரு. எதுக்காக அதை பத்தி எல்லாம் கேக்குறீங்க? அப்படிலாம் எனக்கு எந்த ஒரு பிரச்சனையும் இல்லைன்ற மாதிரிலாம் இங்க இருந்து எந்திரிச்சு போறாங்க. இருந்தாலும் இவர் விடாம அவங்கள ஃபாலோ பண்ணிக்கிட்டே இருக்காரு. ஹீரோ எதுனாலும் அப்பா கிட்ட ஷேர் பண்ணிடுவார்ல, இந்த விஷயத்தையும் ஷேர் பண்றாரு. அவளுக்குள்ள ஏதோ ஒரு சோகம் இருக்கிற மாதிரி எனக்கு தெரியுதுப்பா, ஆனா சாதாரணமா நடந்துக்கிறா, எப்படின்னு தெரியலன்ற மாதிரி சொல்லிட்டாரு. சிலர் சோகத்தை மறைச்சு வச்சுப்பாங்க, அதனால நீ ஃபாலோ பண்ணாம இருக்காத, ஃபாலோ பண்ணுன்ற மாதிரி சொல்லிட்டாரு. இவருமே எங்க போனாங்கன்னு தேடி வராரு. பார்த்தா அவங்க மாடியில விளிம்பு கிட்ட நின்னுட்டு இருக்காங்க. எங்க அங்க எதுக்காக நிக்கிறீங்கன்ற மாதிரி இவர் கத்துன மாதிரி கூப்பிடுறாரு. அதை கேட்டுதான் அவங்க கொஞ்சம் ஜர்க்காயிடுறாங்க. எதுக்காக இப்படி கத்துனீங்க? நீங்க கத்துன கத்துல நான் கீழே விழுந்திருப்பேன்ற மாதிரி சொல்றாங்க. அப்ப கீழே குதிக்கிறதுக்காக நிக்கலையான்னு கேக்குறாரு. நான் எதுக்கு கீழே குதிக்க போறேன்ற மாதிரி இவங்க கேக்குறாங்க. உங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லையான்ற மாதிரி கேக்குறாரு. அப்படியே பிரச்சனை இருந்தாலும் உனக்கு என்ன பிரச்சனை, என்ன டிஸ்டர்ப் பண்ணாம போன்ற மாதிரி இவங்களுமே இங்க இருந்து நடக்க ஆரம்பிக்கிறாங்க. இப்ப இவர் பின்னாடியே வந்து இவங்க கிட்ட பேச்சு கொடுக்க ஆரம்பிக்கிறாரு. எனக்கு தெரிஞ்ச ஒரு ஃப்ரெண்ட் இருக்கான்ற மாதிரி ஹீரோ இருக்கார்ல, ஹீரோவை பத்தியே ஒரு விஷயத்த சொல்லிட்டாரு. அவனுக்கு நிறைய கஷ்டம் வரும், ஆனா அந்த கஷ்டத்தை வெளியே காட்டிக்கவே மாட்டான். அவன் தற்கொலை பண்ணலான்ற மாதிரிலாம் யோசிச்சிருக்கான், ஆனா அவன் தற்கொலை பண்ணல. அதே தான் நான் உங்களுக்கு சொல்றேன், அவசரப்பட்டு தற்கொலை எல்லாம் பண்ணிக்காதீங்க அப்படின்ற மாதிரி இவர் சொல்லிட்டு இருக்காரு. இவர் சொல்லும் போது இவங்க கொஞ்சம் எமோஷனல் ஆயிடுறாங்க. இப்ப ஆறுதலுக்காக இவரை கட்டி பிடிக்கிறாங்க. எனக்கு ஒரு கஷ்டம் இருக்கு, அதை உங்ககிட்ட இப்ப ஷேர் பண்றேன்ற மாதிரி சொல்லிட்டாங்க. இங்கதான் இவங்களோட பிளாஷ்பேக்கை காட்டுறாங்க. இவங்க கிண்டர் கார்டன் ஸ்கூல்ல டீச்சரா வேலை பார்க்கறதா சொன்ன பாத்தீங்களா, இவங்க பசங்களுக்கு கிளாஸ் எடுத்துட்டு இருக்கும் போது பயங்கரமா தலைவலிக்குது. காரணம் இவங்க சரியா சாப்பிட்டுருக்க மாட்டாங்க, அதனால தான் தலைவலிக்குது. இப்ப சாவியை பக்கத்து வீட்டுல கொடுத்து வச்சதுனால வாங்குறதுக்கு வராங்க. பக்கத்து வீட்டுல நிறைய சாப்பாடெல்லாம் பார்த்தோன்னே இவங்களுக்கு எச்சு ஊற ஆரம்பிக்குது. இவங்க டயட்ல இருக்கிறதுனால சாப்பிட முடியல. ஒரு ஸ்டேஜுக்கு மேல இவங்களால பசியை கண்ட்ரோல் பண்ண முடியல. இவங்க பக்கத்து வீட்டுல இட்டின்ற ஒரு நபர் இருப்பாரு. இவரை பொறுத்த வரைக்கும் செஃப்பா வேலை பார்த்துட்டு இருக்காரு. வீட்டுல ஏதாவது சாப்பிட இருக்கான்ற மாதிரி கேட்கறாங்க. ஏதாவது ரெடி பண்ணி தரேன்ற மாதிரி இவர் சொல்லிட்டாரு. இப்ப வேகமா சில விஷயங்களை ரெடி பண்ணி தராரு. இவர் தரது ரொம்ப பிடிச்சிருக்கு. இவங்க நிறைய இந்த இடத்துல சாப்பிடுறாங்க. ஆக மொத்தத்துல இன்னைக்கு டயட்டை இவங்க சரியா ஃபாலோ பண்ணாம விடுறாங்க. இவங்களோட பேரண்ட்ஸ் விஷ்ணுன்ற ஒரு நபருக்கு இவங்களை கட்டி வைக்கணும்ன்ற மாதிரி யோசிச்சிருப்பாங்க. அந்த விஷ்ணு தான் 20 கிலோ குறைச்சா நீ நல்லா இருப்ப, டயட்டை நீ ஃபாலோ பண்ணு அப்படின்ற மாதிரிலாம் இவங்களை கொஞ்சம் டார்ச்சர் பண்ணிட்டு இருக்காரு. இவங்களால மறுக்க முடியல. சரி சரி நான் டயட்டை ஃபாலோ பண்றேன் அப்படின்ற மாதிரி இவங்களுமே ஏத்துக்கிறாங்க. இப்ப காலையில சமயம் இட்டியோட வீட்டு கதவை தட்டுறாங்க. என்னாச்சுன்ற மாதிரி இவர் கேட்கிறாரு. நான் தான் பசிக்குதுன்னு சாப்பாடு கேட்டேன்னா நீ சாப்பாடை தந்துருவியா, உனக்கு அறிவு இல்லையான்ற மாதிரிலாம் திட்டுறாங்க. உங்களுக்கு சாப்பாடு தந்தம் பாருங்க, என்ன சொல்லணும், இதுக்கப்புறம் சாப்பாடே தரமாட்டேன்ற மாதிரி இவர் சொல்றாரு. இப்ப கதை பிரசன்ட்டுக்கு வந்துருது. ஹீரோ இருக்காரு பாத்தீங்களா, அப்பா கிட்டே இந்த விஷயத்தெல்லாம் சொல்லிட்டு இருக்காரு. இப்ப சொல்லிட்டு இருக்கவரு நிறுத்திடுறாரு. என்னாச்சு அப்படின்ற மாதிரி அப்பா கேட்கறாரு. யாரோ வீட்டுக்கு வந்திருக்காங்கன்ற மாதிரி இவர் சொல்றாரு. வந்திருக்கிறது யாருன்னு பாத்தீங்கன்னா ரேவதியோட பேரண்ட்ஸா தான் இருப்பாங்க. ரேவதிக்கு நீங்க ஃப்ரெண்டு போலியே, அதனால தான் இன்விடேஷன் தரதுக்காக வந்திருக்கோன்ற மாதிரி சொல்றாங்க. அதாவது அந்த விஷ்ணுக்கும் ரேவதிக்கும் சீக்கிரமா கல்யாணம் நடக்க போகுதுன்ற மாதிரி சொல்றாங்க. இதை கேட்கிற இவர் இந்த இடத்துல பயங்கரமா ஷாக் ஆகுறாரு. திரும்பி பாஸ்ட்ல நடந்த விஷயத்தை காட்டுறாங்க. ரேவதி திரும்பி இட்டியோட வீட்டுக்கு வராங்க. எனக்கு பசிக்குது, ஏதாவது செஞ்சு தர முடியுமான்ற மாதிரி கேக்குறாங்க. இப்பயும் இவர் கோவப்பட மாட்டாரு. சரி செஞ்சு தரேன்ற மாதிரி உங்களுக்காக செஞ்சு தராரு. இவர் பேசுற எல்லாமே உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. போக போக இவரை உங்களுக்கு பிடிக்க ஆரம்பிச்சிருது. காரணம் என்னன்னு பாத்தீங்கன்னா உனக்கு என்ன பிடிச்சிருக்கோ அதை ஃபாலோ பண்ணு, இன்னொருத்தருக்காக நீ வாழ முடியாது அப்படின்ற மாதிரிலாம் பேசுறாரு. இது பிடிக்க ஆரம்பிச்சிருச்சுல, அதனால அடிக்கடி இவங்க ரெண்டு பேருமே மீட் பண்ணி பழகலாம் ஆரம்பிக்கிறாங்க. ஒரு ஸ்டேஜ்ல இவங்களுக்கு இட்டியை ரொம்ப பிடிக்க ஆரம்பிச்சிருது. இவரை பொறுத்த வரைக்கும் செஃப்பா வேலை பார்க்கறதா நான் சொல்லியிருப்பேன். இவர் இருக்கார்ல வேலை விஷயமா வெளியூருக்கு போக போறாரு. நான் போயிட்டு வரேன், அதுக்கப்புறம் என்னோட பேரண்ட்ஸ் கிட்ட பேசி நம்ம கல்யாணம் பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு இவங்களுமே ஹாப்பியா இவரை வழி அனுப்பி வச்சிடுறாங்க. ஆனா போனவர்கிட்ட இருந்து இவங்களுக்கு மெசேஜ் வர மாட்டேங்குது. என்னாச்சு, ஒரு வாரமா மெசேஜே பண்ணலன்ற மாதிரி ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க. இது எல்லாத்தையும் ஹீரோவோட அப்பா கதையா தான் கேட்டுட்டு இருக்காரு. ஒருவேளை அந்த இட்டி சீட் பண்ணிட்டு போயிட்டானான்ற மாதிரி கேக்குறாரு. அப்படிலாம் இல்லப்பா, நடந்ததே வேறன்ற மாதிரி இவருமே நடந்த விஷயத்த சொல்லிட்டாரு. ஒரு நாள் இவங்க பிளாட்டுக்கு வரும்போது ஆளுங்க இருக்காங்கல்ல, இட்டி இறந்து போயிட்டான், ஆக்சிடென்ட்ல இறந்து போயிட்டான், நாங்கெல்லாம் பார்க்க போறோம், நீ வரியாமா அப்படின்ற மாதிரி கேக்குறாங்க.
எது இட்டி இறந்து போயிட்டானா அப்படின்ற மாதிரி இவங்க பயங்கரமா ஷாக் ஆயிருந்தாங்க. இப்ப சோகமா வீட்டுல போய் இவங்க அழ ஆரம்பிக்கிறாங்க. இதான் நடந்திருக்கும். பிரசன்ட்ல ஹீரோவும் ரேவதியை பாக்குறதுக்காக வந்துடுறாரு. இந்த கல்யாணத்துல ரேவதிக்கு சுத்தமா விருப்பம் இல்ல. ஆனா பேரண்ட்ஸ் சொன்னா ஏத்துக்க மாட்டாங்க. என்ன பண்றது அப்படின்ற மாதிரிலாம் கேக்குறாங்க. நீங்க பேசினா தானங்க தெரியும், நீங்க முதல்ல விருப்பம் இல்லைன்னு சொல்லி பாருங்கன்ற மாதிரி சொல்றாரு. இவங்களுமே சரின்ற மாதிரி ஏத்துக்கிறாங்க. இப்ப அப்பா கிட்ட கல்யாணத்துல விருப்பம் இல்லைன்ற மாதிரி சொல்றாங்க. என்ன சொல்ற அப்படின்ற மாதிரி அப்பா பயங்கரமா கோவப்பட்டு இருக்காரு. நீ கண்டிப்பா இந்த கல்யாணத்தை பண்ணி தான் ஆகணும்னு சொல்றாரு. நான் தான் சொன்னல அப்படின்ற மாதிரி இவங்களுமே ஹீரோவோ ஒரு பார்வை பாக்குறாங்க. ஹீரோவும் அப்பா கிட்ட இந்த விஷயத்த சொல்லிட்டாரு. கல்யாணத்தை நடத்துறதுக்கு என்கிட்ட ஒரு பிளான் இருக்கு, நான் பாத்துக்கிறேன்ற மாதிரி அப்பா சொல்லிட்டாரு. இப்ப அடுத்த ஷாட்டே விஷ்ணு அடிப்பட்ட மாதிரி ஹாஸ்பிட்டல்ல இருக்காரு. இப்ப எல்லாருமே என்னாச்சு ஏதாச்சுன்னு கேக்குறாங்க. ஒரு நபர் தான் இந்த மாதிரி பண்ண சொன்னாருன்னு ஒரு விஷயத்த சொல்லிட்டாரு. ஆக்சுவலா அப்பா இருக்காருல ப்ரொஃபசர் மாதிரி இவர்கிட்ட பேசுறதுக்கு வந்திருப்பாரு. நான் தான் ரேவதியோட ப்ரொஃபசரு. ரேவதி கல்யாணம் நடக்க போறத பத்தி சொன்னாங்க. நீங்க ஒரு குதிரையில வந்தா நல்லா இருக்கும்னு ஃபீல் பண்றாங்க. நீங்க இப்பத்துல இருந்தே பிராக்டிஸ் எடுங்க, அப்பதான் நல்லா இருக்கும்ன்ற மாதிரிலாம் சொல்லிட்டாரு. ரேவதி ஆசைப்பட்டாலா அப்ப பண்றன்ற மாதிரி இவரும் யோசிச்சிருப்பாரு. குதிரையில ஏறி உட்காந்து குதிரை தூக்கி போட்டிருக்கோம், அதனாலதான் இப்படி காயப்பட்ட மாதிரி இருக்காருன்றது நமக்கு தெரிய வருது. என்னோட ப்ரொஃபசர்னு யாரோ உங்களை ஏமாத்திருக்காங்க, அந்த பேர்ல எனக்கு ப்ரொஃபசரே இல்லன்ற மாதிரி ரேவதி சொல்றாங்க. இப்ப ரேவதி கிளம்பலாம்னு நினைக்கும் போது ஹீரோ வாசல்ல தான் வெயிட் பண்ணிட்டு இருக்காரு. அந்த விஷயத்த பண்ணதே என்னோட அப்பா தான் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு. அப்போ உங்களோட அப்பாவை நான் பார்த்து பேசணும்ன்ற மாதிரி சொல்லிட்டாங்க. கூட்டு போறேன்ற மாதிரி இவரும் ஏத்துக்கிறாரு. இப்ப இவங்க ரெண்டு பேருமே அப்பாவை பார்க்கறதுக்காக வந்துடுறாங்க. வந்த இடத்துல ஒரு நபர் இருக்காருல, ஹீரோவை கூட்டிட்டு போய் பேச ஆரம்பிக்கிறாரு. அதனால அப்பாவும் இவங்கள மட்டும் தான் தனியா இருக்காங்க. என்னோட பையன் என்கிட்ட எதையும் மறைக்க மாட்டான், என்கிட்ட இந்த விஷயத்தெல்லாம் சொன்னா ஹெல்ப் பண்றதுக்காக தான் நான் இந்த மாதிரி பண்ணேன்ற மாதிரி அப்பா சொல்லிட்டாரு. என் பையன் எல்லாத்தையும் என்கிட்ட சொல்லிடுவான், ஆனா அவன் கஷ்டத்தை மட்டும் சொல்லவே மாட்டான், அவனுக்குள்ளேயே வச்சுப்பான். உன்னை விட அவனோட லைஃப்ல நிறைய கஷ்டம் இருக்கு அப்படின்ற மாதிரி பாஸ்ட்ல நடந்த சில விஷயங்களை பத்தி எல்லாம் இவர் சொல்லிட்டாரு. ஆனா அதை ஒரு வாட்டி கூட அவன் வெளியே சொன்னது இல்ல, அதை நினைச்சு அவன் ஃபீலும் பண்ண மாட்டான், உள்ளுக்குள்ளேயே வச்சுப்பான்ற மாதிரிலாம் இவர் ஃபீலிங்கா பேசிட்டு இருக்காரு. இப்ப அந்த கண்ணோட்டத்தோட பேசிட்டு இருக்க ஹீரோவை இவங்க கவனிக்கிறாங்க. ஹீரோ பாவம் இல்ல அப்படின்ற மாதிரிலாம் இவங்க இந்த இடத்துல யோசிக்க ஆரம்பிக்கிறாங்க. இப்ப லைட்டா ஃபீலிங்ல நின்னுட்டு இருக்கும்போது ஹீரோ வந்துடுறாரு. என்னங்க ஃபீல் பண்ணிட்டு இருக்கீங்க, என் அப்பா இப்படிதான் எல்லாரையும் ஃபீல் பண்ண வச்சிருவாரு, இந்தாங்க டிஷ்யூன்ற மாதிரிலாம் தந்துட்டு இருக்காரு. இவங்களுமே டிஷ்யூ எல்லாம் வாங்கி கண்ணை தொடச்சுக்கிறாங்க. லைட்டா இவங்களுக்கு இவரை பிடிக்க ஆரம்பிச்சிருது அப்படின்ற மாதிரி காட்டுறாங்க. இப்ப ஹாஸ்பிட்டல்ல விஷ்ணு கொஞ்சம் கொஞ்சமா தேறி வந்துட்டு இருக்காரு. ஆக்சுவலா விஷ்ணுவை இவங்க கல்யாணம் பண்ணிக்க விரும்பல, அதை விஷ்ணு கிட்ட எப்படியாவது சொல்லலாம் நினைக்கிறாங்க. ஆனா சொல்றதுக்கான வாய்ப்பே உங்களுக்கு கிடைக்க மாட்டேங்குது. இப்ப விஷ்ணுவும் தேறி வந்துடுறாரு. ஒரு ஹோட்டல்ல ரெண்டு குடும்பமும் மீட் பண்ணி பேசலாம் நினைக்கிறாங்க. என்ன நடக்க போகுதுன்றதை தெரிஞ்சுக்கணும்ன்ற மாதிரி ஹீரோவும் அப்பாவும் யோசிக்கிறாங்க. அவங்க உட்காந்துட்டு இருக்க டேபிளுக்கு கொஞ்சம் தள்ளி உட்கார்ந்து இருந்து இவங்க கவனிச்சிட்டு இருக்காங்க. இப்ப பேச ஆரம்பிக்கலாம் நினைக்கும் போது விஷ்ணு இருக்கார்ல, எனக்கு இந்த கல்யாணத்துல விருப்பம் இல்லைன்னு சொல்லிட்டாரு. என்னடா சொல்ற அப்படின்ற மாதிரி எல்லாருமே ஷாக்கிங்கா கேக்குறாங்க. இப்ப விஷ்ணுவும் நடந்த ஒரு விஷயத்த சொல்ல ஆரம்பிக்கிறாரு. ஆக்சுவலா அந்த ஹாஸ்பிட்டல்ல இவர் ட்ரீட்மெண்ட்லாம் எடுத்துட்டு இருந்தாரு பாத்தீங்களா, அந்த சமயம் அங்க இருக்க ஒரு டாக்டர் லேடியை இவர் லவ் பண்ண ஆரம்பிச்சிருப்பாரு. அவங்க தான் தினமும் செக் பண்றதுக்காக வருவாங்க. அப்படி பேசி பேசி இவங்க ரெண்டு பேருக்குள்ள லவ் ஏற்பட்டிருக்கும். இப்ப அந்த டாக்டர் லேடியும் இந்த இடத்துக்கு வர வச்சிடுறாரு. நான் இவ்வளவுதான் கல்யாணம் பண்ணிக்கணும்னு ஆசைப்படுறேன்ற மாதிரி சொல்லிட்டாரு. எனக்குமே இந்த கல்யாணத்துல விருப்பம் இல்ல, எனக்கு ஓகே தான் அப்படின்ற மாதிரி ரேவதி ஏத்துக்கிறாங்க. எப்படியோ நீ நினைச்சது நடந்துருச்சு அப்படின்ற மாதிரி ஹீரோவோட அப்பா இருக்காருல, ரேவதி கூட வீட்டுக்கு வந்துட்டு இருக்காரு. இப்ப ரேவதி ஒரு ஸ்டோரியை சொல்றாங்க. ஹீரோ வேற யாரோட ஸ்டோரியோ சொல்ற மாதிரி அவர் ஸ்டோரி சொன்னாரு பாத்தீங்களா, அதே மாதிரி தான் இவங்க வேற யாரோட ஸ்டோரியோ சொல்ற மாதிரி ஹீரோவோட ஸ்டோரியை சொல்றாங்க. இந்த இடத்துல தான் ஒரு சூப்பரான ட்விஸ்டை ரிவீல் பண்றாங்க. உண்மை என்ன தெரியுமா, ரேவதி கஷ்டத்துல இருந்தாலும் தற்கொலை பண்ணிக்கலாம் நினைச்சிருக்க மாட்டாங்க. இவங்க வீட்டுக்கிட்ட நடமாடிட்டு இருக்கும் போதுதான் இவரு தூக்கு மாட்ட போறத கவனிச்சிருப்பாங்க. அவரை தடுக்கணும்ன்றதுக்காக தான் இவங்க பாத்திரத்தெல்லாம் கீழே போட்டு உடைச்சிருப்பாங்க. அந்த சவுண்ட் கேட்டு அவரு பார்த்திருப்பாரு. அவரு பார்க்கும்போது இவங்க தூக்கு மாட்ட மாதிரி நடிச்சிருப்பாங்க. அப்பதான் அவர் தூக்கு மாட்டாம நம்மளை காப்பாத்துறதுக்கு வருவாருன்றதுக்காக தான் அப்படி பண்ணிருப்பாங்க. இப்பதான் ஹீரோக்கு அந்த விஷயம் எல்லாம் புரியுது. ஹீரோ கஷ்டத்தெல்லாம் உள்ளுக்குள்ளேயே வச்சிட்டு இருக்காருல, என்னால் தான் ஈட்டியை திரும்பி கொண்டு வர முடியாது, ஆனா அந்த ஃப்ரெண்டுக்கு அந்த வாய்ப்பு இருக்கதான் செய்யுது அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க. ஏன்னா ஹீரோ நினைச்சா திரும்பி அந்த பொண்ணு கூட சேரலாம்ல, அதை பத்தி தான் இவங்க சொல்றாங்க. நம்மளை பத்தி தான் சொல்லிட்டு இருக்கா அப்படின்றது ஹீரோக்குமே இந்த இடத்துல புரிஞ்சிருது. இப்ப இவங்களுமே அப்பாவை வீட்டுக்கிட்ட இறக்கி விடுறாங்க. இப்ப ஹீரோவும் பேசுறதுக்காக வராரு. ஆனா இவங்க இருக்காங்கல்ல, நீ போய் அவகிட்ட பேசு அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. அதாவது நிதி கிட்ட போய் பேசுன்ற மாதிரி சொல்றாங்க. நிதி இருக்காங்கல்ல, அந்த கல்யாணத்தையே கேன்சல் பண்ணிருப்பாங்க. அது கூட ஹீரோக்கு தெரியாம தான் இருக்கு. இப்ப ஹீரோவும் நிதிக்கு கால் பண்ணலாம்னு நினைக்கிறாரு. அப்பதான் முதல்ல போன் எடுக்கிறாரு. நான் நிதி கிட்ட பேசணும்ன்ற மாதிரி இவர் சொல்லிட்டாரு. இவங்க ரெண்டு பேர் திரும்பி சேர்றதுல அப்பாக்கு விருப்பம் இல்ல போல. ஒரு நிமிஷம் வெயிட் பண்ணு, நான் தரேன்ற மாதிரி அப்பா சொல்லிட்டாரு. ஆனா அப்பா இந்த இடத்துல ஒரு கேம் விளையாடுறாரு. அது என்னன்னா, பொண்ணு கிட்ட நெட் கனெக்ஷனுக்காக கால் பண்றாங்கம்மா, ஏற்கனவே கனெக்ஷன் இருக்கு, வேணான்னு நீ சொல்லுமான்ற மாதிரி சொல்லிட்டாரு. பொண்ணுமே அப்படி புரிஞ்சுக்கிறாங்க. எனக்கு கனெக்ஷன்லாம் தேவையில்லை, முதல்ல நீ காலை வையின்ற மாதிரிலாம் சொல்றாங்க.
நம்ம கிட்ட தான் பேசுறாங்க ஹீரோ தப்பா புரிஞ்சு சோகமா காலை கட் பண்ணிடுறாரு. அப்பவும் பிளான் ஒர்க் அவுட் ஆயிடுச்சுன்னு சந்தோஷப்படுறாரு. இப்ப நிதி இருக்காங்கல்ல, எதுக்குப்பா ஹீரோ எனக்கு காலே பண்ண மாட்டான் அப்படின்ற மாதிரி சோகமா கேக்குறாங்க. ஹீரோ இதுக்கு முன்னாடியும் கால் பண்ணிருப்பாரு, அப்பதான் காலை இவங்க கிட்ட சொல்லாம ஏமாத்திட்டு இருக்காரு. இப்ப ஹீரோவோட அப்பா இருக்காருல, எப்படியாவது ஹீரோவை நிதி கூடயே திரும்பி சேர்த்து வைக்கணும்ன்ற மாதிரி யோசிக்கிறாரு. இப்ப நிதி ஷாப்பிங்காக வெளியே வந்திருப்பாங்க. அப்பா என்ன பண்றாருன்னா வேணும்ட்டே ஆரஞ்சா அவங்க பக்கம் உருட்டி வருறாரு. அவங்க நிமிர்ந்து பார்க்கும்போது அப்பா அந்த இடத்துல இருக்காரு. எதர்ச்சியா மீட் பண்ற மாதிரி அப்பா நடிக்கிறாரு. அவன் உன்னை பத்தி தான் எப்ப பாரு யோசிச்சுக்கிட்டே இருக்கான்ற மாதிரி அப்பா சொல்லிட்டாரு. உண்மையிலேயே ஹீரோ யோசிச்சுட்டு இருப்பாரு, அதை பத்தி தான் அப்பா சொல்லிட்டாரு. யோசிச்சுட்டு இருக்கவன் என்கிட்ட கால் பண்ணி பேசி இருக்கலாம்ல அப்படின்ற மாதிரி இவங்க கேக்குறாங்க. அவன் பேசணும்னு எதுக்குமா நினைக்கிற, நீ போய் அவனை பாரு, கண்டிப்பா கட்டி பிடிச்சிருவான்ற மாதிரி சொல்லிட்டாரு. இப்ப இவங்களுமே ஹீரோவை பாக்குறதுக்காக வந்துடுறாங்க. ஹீரோ கேம் விளையாடிட்டு இருக்கும் போது இவங்க ஓடி வந்து ஹீரோவை கட்டி பிடிக்கிறாங்க. ஹீரோவை இந்த இடத்துல சந்தோஷம் தான் படுறாரு. இப்ப ரெண்டு பேருமே சேர்ந்த மாதிரி சினிமாவை பாக்குறதுக்காக வந்திருக்காங்க. நான் கட்டி பிடிச்சோன்னா நீயும் கட்டி பிடிப்பேன்னு நினைச்சேன், எதுக்கு கட்டி பிடிக்கலன்ற மாதிரி இவங்க கேக்குறாங்க. ஹீரோ கோமால இருக்கும் போது இவரோட மைண்டுக்குள்ள ஓடின விஷயத்தை பத்தி சொல்லிட்டாரு. திரும்ப திரும்ப அந்த கனவு தான் இவரோட மைண்டுக்குள்ள ஓடி இருக்கும். ஒரு அம்யூஸ்மெண்ட் பார்க்குக்கு இவர் நடந்து போயிருப்பாரு. இவருக்காக ஒரு ஜூஸை ரெடி பண்ணி வைப்பாங்க. அதை குடிக்கிறதுக்குள்ள அந்த ஜூஸ் மறைஞ்சு போயிருக்கும். அந்த கனவுக்கும் ரியாலிட்டிக்கும் நடுவுல நான் குழம்பிட்டு இருக்கேன், என்னால அதுல இருந்து வெளியவே வர முடியலன்ற மாதிரி கொஞ்சம் சோகமா பேசுறாரு. நம்ம கூட திரும்பி சேர்றதுல இவருக்கு விருப்பம் இல்ல போலன்ற மாதிரி இவங்க யோசிக்கிறாங்க. நீ முதல்ல அந்த விஷயத்துல இருந்து வெளியே வா, அதுக்கப்புறம் நம்ம சேர்றத பத்தி யோசிக்கலாம்ன்ற மாதிரி இங்க இருந்து கிளம்பிடுறாங்க. ஹீரோவோட அப்பா இருக்கார்ல, நம்மளோட எல்லா கமிட்மெண்ட்டையும் முடிச்சுட்டு ஒய்ஃப் கிட்ட போயிடணும்ன்ற மாதிரி யோசிப்பாரு. இப்ப ஆல்மோஸ்ட் எல்லாத்தையும் முடிச்சிட்டோம், ஒய்ஃப் கிட்ட போயிடலான்ற மாதிரி தூக்கு கயிறெல்லாம் எடுத்துட்டு இருக்காரு. அப்பன்னு பத்தி யாரோ காலிங் பெல் அடிக்கிறாங்க. இந்த நேரத்துல யாருன்ற மாதிரி இவர் கதவை திறக்கிறாரு. மாலினின்ற ஒரு லேடி தான் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. அவங்கள பார்த்தோன்னே அப்பாக்கு லைட்டா பிடிக்க ஆரம்பிச்சிருது. என்னோட கார் நின்றுச்சு, நீங்க கயிறு தந்தா கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும்ன்ற மாதிரி சொல்றாங்க. இவர் கயிறுலாம் எடுத்துட்டு வந்து தராரு. அது மூலியமா அந்த காரை அங்க இருந்து இழுத்துட்டுலாம் போயிடுறாங்க. இவர் ஹெல்ப் பண்ணதுக்காக அந்த லேடி நன்றிலாம் சொல்றாங்க. இவருமே உங்களுக்கு கல்யாணம் ஆயிடுச்சா, இப்ப நீங்க சிங்கிள் தானா அப்படின்ற மாதிரிலாம் கேக்குறாரு. இவங்க சிங்கிளா தான் இருப்பாங்க. இவர் ஃப்ளர்ட் பண்றது அவங்களுக்குமே தெரியுது. அவங்களுக்குமே லைட்டா இவரை பிடிச்சிருக்கு போல. இவர்கிட்ட சிரிச்சு எல்லாம் பேசிட்டு இருக்காங்க. இப்ப இவங்க கிளம்பலாம்னு நினைக்கும் போது அப்பா நம்பரை கேட்கிறாரு. அவங்களுமே நம்பர்லாம் சொல்லிட்டு இங்க இருந்து போறாங்க. அதாவது அப்பாவோட லைஃப்ல புதுசா ஒருத்தங்க வந்துட்டாங்கன்ற மாதிரி நமக்கு காட்டுறாங்க. இதுக்கப்புறம் நான் சாக போறது இல்லைன்ற மாதிரி அப்பாவும் சந்தோஷமா கத்திட்டு இருக்காரு. ஹீரோ எப்பவுமே போல இவரோட வேலையெல்லாம் பார்த்துட்டு இருக்காரு. இப்ப ஏதாவது கடையில மேங்கோ ஜூஸ் எடுத்துட்டு வந்தா மட்டும் இவர் அப்செட் ஆயிடுறாரு. திரும்பி திரும்பி அந்த கனவு தான் இவருக்கு ஞாபகம் வந்துட்டு இருக்கு. ஈரனை விட்டு பிரிஞ்சிருக்கிறதா இவருக்கு கஷ்டமா இருக்கு. நம்ம திரும்பி போய் ஈரன் கிட்ட பேசிடலாமா அப்படின்ற மாதிரிலாம் இவர் யோசிக்கிறாரு. இதுக்கு நடுவுல அப்பாக்கு அந்த லேடி கூட கல்யாணமே முடிஞ்சிருது. இவர் ரேவதி கிட்ட இந்த விஷயத்தை ஷேர் பண்ணலாம்னு பார்த்தா ரேவதி பெங்களூரை விட்டு வேற எங்கேயோ போயிருப்பாங்க. எங்கன்றது இவருக்கு தெரியல. இப்ப இவருமே ஒரு ஸ்கூல்ல இன்ஸ்டாலேஷன் ப்ராசஸ்லாம் பண்றதுக்காக வந்திருக்காரு. அப்பதான் அந்த ஸ்கூல் சிசிடிவில ரேவதியை கவனிக்கிறாரு. இந்த கிண்டர் கார்டன்ல தான் இப்ப வேலை பார்க்கறதுக்காக வந்திருக்காங்கன்றது இவருக்கு தெரிய வருது. இவர் ரேவதியை பார்த்து பேசணும்னு நினைக்கிறாரு. அதாவது இவரோட லைஃப்ல நடந்த விஷயத்தெல்லாம் அவங்க கிட்ட சொல்லணும்னு நினைக்கிறாரு. இப்ப அவங்களுமே இவரை பார்த்தோன்னா சந்தோஷப்படுறாங்க. என்னங்க இட்டியை விட்டு வெளியே வந்துட்டீங்களான்ற மாதிரி கேட்கிறாரு. கொஞ்சம் கொஞ்சமா வெளியே வந்துட்டு இருக்கன்ற மாதிரி இவங்க சொல்றாங்க. இப்ப இவரோட பிரச்சனையை சொல்லிட்டு இருக்காரு. அவங்களுமே அதுக்கு சொல்யூஷனை சொல்றாங்க. அவ கூட இருந்தாதான் நீங்க லைஃப்ல சந்தோஷமா இருப்பீங்க, திரும்பி பேசி அவ கூட சேர்ற வழியை பாருங்க. அப்ப நாங்க ரெண்டு பேர் திரும்பி சேர்றது கரெக்டா இருக்கும்னு சொல்றீங்களான்னு கேக்குறாரு. கண்டிப்பா கரெக்டா இருக்கும்ன்ற மாதிரி இவங்க சொல்றாங்க. நீங்க என்ன பிளான்ல இருக்கீங்கன்ற மாதிரி இவர் கேக்குறாரு. இட்டி மாதிரி வேற யாராவது என்னோட லைஃப்ல வரணும், அது வரைக்கும் வெயிட் பண்ணுவேன்ற மாதிரி இவங்க சொல்றாங்க. இப்ப இவர் இருக்காரு பாத்தீங்களா, ஈரனுக்கு ஒரு மெசேஜ் அனுப்புறாரு. நம்ம இந்த இடத்துல வச்சு மீட் பண்ணலாம்னு சொல்லிட்டாரு. இவர் கனவுல ஒரு பிளேஸ் வந்தது பாத்தீங்களா, அந்த இடத்த தான் மென்ஷன் பண்ணிருப்பாரு. இப்ப கனவுல வந்த மாதிரியே இவரும் அந்த இடத்துக்கு போயிட்டு இருக்காரு. இவர் கனவுல எந்த Dress போட்டு வந்தாரோ அதே Dress போட்டு தான் இந்த இடத்துக்கு வராரு. கனவுல வந்த மாதிரியே இவரும் ஒவ்வொரு இடமா நடந்து போய்கிட்டே இருக்காரு. அங்க கரெக்டா மாம்பழம் ஜூஸ்லாம் ரெடி பண்ற மாதிரி ஒரு கடை இருக்கு. இவருமே ஜூஸை போடுங்கன்னு சொல்லிட்டாரு. அவங்களுமே ஜூஸை போட்டுடுறாங்க. கனவுல இவரால ஜூஸை குடிக்க முடியாம போயிருக்கோம். ஆனா நிஜத்துல இவர் ஜூஸை குடிக்க ஆரம்பிக்கிறாரு. இங்கதான் ஒரு சூப்பரான விஷயத்தை நமக்கு ரிவீல் பண்றாங்க. ஆக்சுவலா இவர் கோமால 300 நாள் இருந்திருப்பாரு. அந்த 300 நாளுமே ஈரன் இருக்காங்கல்ல, தினமும் காலையில பூவெல்லாம் எடுத்துட்டு வந்து வைப்பாங்க. அது சாதாரண விஷயம் கிடையாது. ஏன்னா 300 நாள் ஒரு பொண்ணு வரதானே செஞ்சிருக்கா, அதெல்லாம் இவரோட மைண்டுக்குள்ள ஓடுது. இப்ப பிரசன்ட்ல ஈரன் வந்துடுறாங்க. அவங்க விட்டுட்டு போனதெல்லாம் இவரோட மனசுல இருந்து போயிருது. இப்ப இவருமே அந்த கனவுல இருந்து நான் வெளியே வந்துட்டேன்ற மாதிரிலாம் சொல்லிட்டாரு. எனக்கு திரும்பி ஒரு கனவு வந்தது, இதே மாதிரி ஒரு இடத்துல நீங்க என்ன டைட்டா கட்டி பிடிச்சிருந்தீங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க. இப்ப இவர் இருக்கார்ல, வேகமா கட்டி பிடிச்சிடுறாரு. இந்த மாதிரி தான் உன்னை கட்டி பிடிச்சிருந்தனா அப்படின்ற மாதிரி கேட்கிறாரு. இல்ல இன்னும் டைட்டா கட்டி பிடிச்சிருந்தீங்க அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. இவர் இன்னும் டைட்டா இவங்களை கட்டி பிடிக்கிறாரு. இவங்க ரெண்டு பேருமே சேர்ந்துட்டாங்க அப்படின்ற விஷயத்த நமக்கு இந்த இடத்துல காட்டுறாங்க. இப்ப ரெண்டு பேரோட குடும்பமும் கல்யாணத்தை பத்தி பேசிட்டு இருக்காங்க. அப்ப ஹீரோவோட அப்பா இருக்கார்ல, என் மூத்த பையன் ரிங்க மட்டும் அன்னைக்கு விக்காம இருந்தானா பிரச்சனையே வந்திருக்காது,
தேவையில்லாம அவன் விக்கிறதுக்கு ட்ரை பண்ணிட்டான், அதனால தான் இவ்வளவு குழப்பம்ன்ற மாதிரிலாம் சொல்லிட்டாரு. இப்ப கல்யாணத்தை பிக்ஸ் பண்றாங்க. இதோடயே இந்த படத்தோட கதையை முடிச்சிடுறாங்க. கண்டிப்பா இந்த படம் உங்க எல்லாருக்குமே பிடிச்சிருக்கும் நம்புறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம 360 தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தொடர்ச்சியா இந்த மாதிரி வீடியோக்கள் வந்துகிட்டே தான் இருக்கும்.